அதாவது ஓன் யூஸ் கார் வச்சிருக்கவங்க வருஷத்துக்கு 3000 ரூபாய் செலுத்தினா 200 முறை இந்த மாதிரி ஹைவேஸ்ல உள்ள டோலை கிராஸ் பண்ணிக்கலாம் இருக்காங்க. அப்ப 200 முறைக்கு ஒரு முறையில 15 ரூபாய் அப்படின்னா 3000 ரூபாய் கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க ஐடியா. ஆனா இந்த திட்டத்தை ஓன் யூஸ் வெஹிக்கிள் வச்சிருக்க எல்லாருமே வரவேற்றோம். இயர்லி பாஸ் போட்டு நான் 15 ரூபாயில கடந்து போறேன்னு சொல்லி எல்லாரும் நிம்மதி அமைதி ஆயிட்டீங்க. ஆனா யாருமே கேட்காத கேள்வி என்ன தெரியுமா? இந்த 15 ரூபாயில என்னால இந்த டோலை கடக்க முடியும்னா நான் ஏன் இவ்வளவு நாள் 105 ரூபாய் கொடுத்து கடந்து போனேன்? இந்த இயர்லி பாஸ் போடாதவன் ஏன் 105 ரூபாய் கொடுத்து கடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் கேட்க மறந்துட்டீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஓன் யூஸ் வெஹிக்கிள் மட்டும்தான் இந்த இயர்லி பாஸ்ல அடாப்ட் ஆகும். கமர்ஷியல் வெஹிக்கிளோ இல்லைன்னா நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை கொண்டு வரக்கூடிய லாரிகளுக்கோ இந்த மாதிரி இயர்லி பாஸ் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் இன்னும் அந்த பஸ் ட்ரக்கு சிங்கிள் ட்ரிப்புக்கு 355 போயிட்டு வர்றதுக்கு 535 பே பண்ணிட்டு போயிட்டு வரான். இந்த பஸ் ட்ரக்கு ஹெவி வெஹிக்கிள் வித் 3 ஆக்சல் இதெல்லாம் ரேட் குறைஞ்சா மட்டும்தான் விலைவாசி குறையும். முக்கியமா நான் ரொம்ப நாள் யோசிக்கிறேன், சுங்கச்சாவடி வேண்டாம் நாங்க சொல்லல. சுங்கச்சாவடியில கார்களுக்கு 20 ரூபா, லாரி பஸ்களுக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லி சிம்பிளா ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நான் சட்டமன்ற உறுப்பினரானால் குரல் கொடுப்பேன்.